ஏங்க 2-3 மாசம் முன்னாடி ஒரு சிங்கம் ஒன்று தொலைஞ்சிருச்சு தெரியுங்களா? காணாத போயிடுச்சு தெரியுங்களா? எங்கண்ணா? மெட்ராஸ்ல ஜூல. ஆமா ஆமா கேள்விப்பட்டீங்களா? நியூஸ்ல பார்த்தேன். பாத்தீங்களா? எப்படி போன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அதாவது பெண் சிங்கம் வேணா ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுச்சு. ஆமா, மறுபடியும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேணாம்னு சொல்லி ஆண் சிங்கம் ஓடிடுச்சு. தலைமறை ஆயிடுச்சு. ஆமா, அப்புறம் ஜூக்குள்ள. ஆமா, அது நிறைய பேர் தேடி பார்த்தாங்க, சீக்கிரம் கிடைக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ஓடி வந்துருச்சு. திரும்பவும் என்ன நிஜமான காரணம் தெரியல. சிங்கம் 3 மாசம் முன்னாடி இவங்க தளபதி கூட சேர்ந்து இவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஒரு 4-5 பேர் டூர் போனாங்க. மேல்மருத்தூர் போயிட்டு. மேல்மருவத்தூரா? கோயிலுக்கு. அதான் பஸ்ல போயிட்டு இவர் ஆடினாரா? இவர் நல்லா ஆடுவார். அப்புறம் எப்படி ஓடு சூப்பர் ஆடுவார். டான்ஸ் பின்னி எடுப்பாரு. அப்புறம் சரி பக்கத்துல தான் ஜூ மெட்ராஸ் பக்கம் அங்க போயிருக்காங்க. ஜூக்கு போயிருக்காங்க. அந்த வண்டலூர் ஜூக்கு போயிருக்காங்க. போன ஆளுங்க நல்ல ஆளுங்களா இருந்தா பரவாயில்ல. யாரு இவரு கூட சேர்ந்து 4-5 பேரு. ஏன்னா என்ன பிரச்சனை? தண்ணி ஊத்த மாட்டாங்க. தண்ணி ஊத்த மாட்டாங்களா? மாலிப்பூச்சி அமாவாசை இருக்குல்ல? மாலிப்பூச்சா? மாலிப்பூச்சி அமாவாசை நிலா வெளிச்சம் இருக்கு இல்லைங்க? ஏன்னா அமாவாசை அன்னைக்கு எங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் நான் சொல்றது. சரி, ஓகே. அன்னைக்குதான் குளிப்பாங்களா? அன்னைக்குதான் குளிப்பாங்க. பார்க்க போயிருக்காங்க. இவனுக்கு அந்த தண்ணி ஊத்தாத கேஸ பார்த்தோன்னா அதுக்கு இது தாங்க முடியல. சிங்கம் முடியல பாவம். அந்த கேட்டெல்லாம் உடைச்சிட்டு பெண் சிங்கத்தையும் விட்டுட்டு போயிடுச்சு. பொண்டாட்டி சிங்கத்தை விட்டுட்டு கிளம்பிடுச்சு. நம்ம பொண்டாட்டி சிங்கமே வேணாண்டாம்னு சொல்லி கேட்டை உடைச்சிட்டு எங்கே போய் வண்டிக்குச்சு. கேட்டே தாண்டி கம்பி கேட்டை உடைச்சிருச்சு. ஏன்னா இவனுக்கு அங்கே போய் பக்கத்துல நிக்கிறானுங்கல்ல, அதனாலதான். என்ன பிரச்சனை அவங்களுக்கு? தண்ணி ஊத்த மாட்டாங்க. காய்ச்சலா இல்ல? அவங்க தண்ணி ஊத்தல செத்துருவாங்க. அவங்களுக்கு அந்த வியாதி எல்லாம் என்ன பண்ணி தெரியுவாங்க. சிங்கம் திரும்பி ரிட்டர்ன் ஒரு 5 நாள் இருக்கும். ரிட்டர்ன் செம பசியில் இருந்தது. ரிட்டர்ன் ஓடியாந்துருச்சு. ஆமா, நான் கேமரால பார்த்தேனா? பயங்கர பசி. வர வெறியில அவனுங்களை மட்டும். ஆனா அவனுங்களை கடிக்காது. இல்ல கடிக்காது. நான் அது இல்ல அவனுங்களை கடிக்காது. யார வந்தா அந்த இதுக்கு மயக்கம் வந்து வார அடிக்குது. அவனுங்களுக்கு கடிக்க முடியாது, செத்துரும். ஆமா, அது செத்துரும். விஷம் எரிக்கும். அதனால அவனுக்கு கடிக்காது. பசியில் ஓடியாந்து திரும்ப. நான் பாவனா இது இந்த மாதிரி செய்யக்கூடாது. அவங்க என்ன பண்ணா தண்ணி ஊத்த மாட்டான் ஒரு வருஷம். இல்ல, நான் எப்படி ஜூக்குள்ள விட்டானுங்க இவனுங்களா? தெரியாட்டுல இருக்கான் பாத்தியா? உள்ள விடுறப்ப அவனே மயக்க மாட்டான். இவங்க தண்ணி ஊத்தாத அந்த நாத்தம் இருக்குல்ல, அதை வச்சு விழுந்துட்டா அவங்களுக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் ரொம்ப பாவனா. இது மிருகங்களை நம்ம வன்கொடுமை பண்ணா. மிருகம் கூட சில டைம்ல தண்ணி ஊத்திக்குது. மழை தண்ணி மட்டும் மேலே படவே கூடாது. படுதா மாதிரி ஒண்ணு தைச்சிக்கிறாங்க, உள்ள போயிடுவாங்களா? லாரி படுதா இருக்குல்ல? ஆமா, அது தைச்சு வச்சிருக்காங்க. ஷர்ட் பேண்ட் மாதிரி தலை வரைக்கும் டோப்பி மாதிரி வச்சிருக்காங்க. மழை அங்க வருதுன்னு மேல இப்படி பாப்பாங்க. இன்னைக்கு மழை வருதுடா அப்படின்னு ஒண்ணு போட்டுருவோம். அப்படியே ரோட்ல போற மாதிரி இருந்தா சாப்பிட்டா கூட கை கழுவ மாட்டாங்க. தண்ணி ஆகாது. ஒரு பேப்பர் எடுத்து இப்படி தொடச்சுவாங்க. ஐயோ அப்பா, அந்த மாதிரி சாமி. ஏன்னா இப்படிலாம் வருஷ கணக்கு ஆகுது இல்ல? கரெக்டுண்ணா. ஆனா மிருகங்கள்லாம் அரெஸ்ட் பண்ணும்லண்ணா இவங்கெல்லாம் ஓரளவு. இவனுங்களால மிருகமே மயக்க வருதுன்னா பவர்ஃபுல் ஆளா இருப்பாங்க. நான் இதாவது கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும். தண்ணி ஊத்துறேன். நீங்க இந்த ஏரியா தலைவரா இருந்து நீங்க ஏதாவது இது பண்ணிதான். ஏரியா தலைவர் தயவு செஞ்சு இது ஏரியா தலைவர் நீங்க. அதனால நீங்க ஏதாவது பண்ணிட்டேன். யாருக்கு நாய் பிடிக்கிறதுல சின்ன கம்பி இவங்க ஃப்ரெண்டுங்களை பிடிக்கும் நீல கம்பி. ஏன்னா பக்கத்துல போனா இவனுக்கு மயக்கம் போட்டோம். போறப்ப மாஸ்க் இருக்குல்ல போடுவாங்கல்ல, 3-4 நாள் போட்டுட்டு வராங்க. இல்ல ஒரே போட்டு சொல்லிடுங்க. கப்பு தலை கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சோம். அது மாதிரி வர சொல்லியிருக்கிறேன். கை தளபதி நீங்க உங்க நண்பருக்கு பூரா வண்டி வந்துட்டு இருக்கு குடிச்சிட்டு போறதுக்கு. இல்லண்ணா அதெல்லாம் நான் கொன்னுறணும்ண்ணா. கூட்டிட்டு போயிடலாம் கொன்னுறணும். இல்ல இதை கொல்றது இல்ல. அங்க கம்பி கேட்டு உள்ள இருக்குது. தீனி போட்டு உள்ள விட்டுருவோம். ஏன்னா குளிச்சா வெளியே வா. உள்ள தண்ணி வச்சிருவேன். பெரிய தொட்டி தண்ணி ஊத்துறாலும் வெளியே வரலாம். அதுக்கப்புறம் முடிஞ்சா நீங்க சொல்லி வைங்க. எதா இருந்தாலும் சரி. ஆமா, தண்ணி படணும். மேல போட்டா கேட்டு திறக்கப்படும். வெளியே வருவீங்க. தண்ணி டச் பண்ணல கேட் உள்ளதான். நீ உள்ளதான். நான் எதா இருந்தாலும் சரி, தண்ணி பட்டாதான் வெளியே. அது நீங்க தலைவரா இருந்து நீங்க கொஞ்சம் சொல்லிடுங்க. கண்டிப்பா. ஓகேவா? கட்சி தலைவர் தான் சொல்லி பாக்கலாம். ப்ளீஸ் நான் கொஞ்சம் அதை பார்த்து அதை மட்டும் கொஞ்சம் பண்ணி. நீங்க எல்லாம் அங்க வண்டி கொண்டு வரீங்க, வேலை செய்யறாங்க. முடியல. நிஜமாவே நான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. குழி பறிக்கிற ஆள் இருந்தாலும் இல்ல இதெல்லாம் தப்புங்க. இதெல்லாம் தப்பு மாட்டாரு. இல்ல போறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஆளுங்களை விடாதீங்க. எனக்கு அன்னைக்கே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. தலை சுத்துறவு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனாலதான் படுத்துட்டேன் அப்படியே கார்ல போய். நீங்க தயவு செஞ்சு ஒரு தலைவரா இருந்து நீங்க தக்க நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இவர் வேலை கேட்டுட்டு இருக்கிறாரு. வேலைக்கு உடனே எத்தனை லட்சம் இது? 1.5 கேக்குறாரு.
1.5க்கு கேட்குறாரா? வண்டி எல்லாம் கரண்ட் வருது. பரவாயில்லண்ணா. இன்சூரன்ஸ் வரைக்கும் கரண்ட் வருது. நான் சேக்கப் தானே பட்டாசு அவருக்கோசமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? கேட்குறாரு, இவருக்கு ஆக்ஷன் அதிகமாகணுமா, அதான் 1.5 கேட்குறாரு. நான் 1.60 சொன்னேன். நம்பாலு சரி, ஒரு 1.55க்கு முடிச்சிருங்க. 1.45 ஆயிருக்கு. சரி 1.55க்கு முடிச்சு விடுங்க. 5 நாள் லாபத்துக்கு 1.5 மாதம் நீங்க. சரி எனக்கோசம் கொடுங்க, தலைவருக்கோசரம் கொடுங்க. ஒரு 1.55. 1.55 அண்ணா, 1.55 ஓகேவா? 2 பேரும் ஓகே. வாழ்த்துக்கள். எமாங்க எடுத்து பாருங்க பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.